கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த கால வேளைகளிலே உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய தேவன் நல்லவர், அவர் சகல நாட்கள் நல்லவராகவே இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டு வருகிறார். அவருக்கு நாம் கனத்தையும் புதியும் ஏறெடுப்போமாக. அவர் வல்லமையின் தேவன் உங்கள் குடும்பங்களிலே உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. குடும்பங்களிலே தேவ பிரசன்னம் வருவதாக. வீடுகளிலே என்னோடு கூட நீங்கள் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேல தேவ கரம் இருந்து இந்த காலையில் உங்கள் நடத்தும்படியாக ஒரு நிமிஷம் கண்களை முடித்து வைப்போம். பரலோக பிதாவே உமக்கு மகிமை உண்டாவதாக. நீர் உன்னோடு கூட இடைபடுங்க, பேசுங்க. ஆராதிப்பதற்கு நல்ல புது பலத்தை தந்திருக்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். நாம் சேவிக்கும் தேவன் வல்லமை உள்ளவர். நாம் சேவிக்கும் தேவன் வல்லமை உள்ளவர். வானம் பூமி வாழ்த்தும் தேராவின்கள் போற்றும் வல்லமை உள்ளவர். வானம் பூமி வாழ்த்தும் தேராவின்கள் போற்றும் வல்லமை உள்ளவர். நாம் சேவிக்கும் தேவன் இயேசு கிறிஸ்துவானவர். வானம் பூமி வாழ்த்தும் தேராவின்கள் போற்றும் இயேசு கிறிஸ்துவானவர். நாம் சேவிக்கும் தேவன்
மகிமை உண்டாவதாக. அருவியாய் அடியார் அகத்தில் வசிக்கும் அரிய சுத்தே சதா நமஸ்காரம். ஆமென். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றியோடு மை துதிக்கிற கர்த்தாவே. ஹalleluya. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடிய நாடி ஓடியே வருவே திருசபையானோரே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடிய நாடி ஓடியே வருவே திருசபையானோரே. தேவனை பாடி துதித்து மகிழ்ந்திருப்போமாக. ஆமென். எത്ര ഭാഗ്യവാൻ ഞാൻ ഈ ലോകയാത്രയിൽ എന്നെ കരുതുവാൻ യേശുവിന്റെ എന്തൊരു ആനന്ദമേ ക്രിസ്തീയ ജീവിതമേ നാഥൻ പടകിലുണ്ടെന്നും. എത്ര ഭാഗ്യവാൻ ഞാൻ ഈ ലോകയാത്രയിൽ എന്നെ കരുതുവാൻ യേശുണ്ടെന്നും. എന്തൊരാനന്ദമേ ക്രിസ്തീയ ജീവിതമേ നാഥൻ പടകിലെന്നും തുണയാ. എത്ര ഭാഗ്യവാൻ ഞാൻ ഈ ലോകയാത്രയിൽ എന്നെ കരുതുവാൻ യേശുണ്ടെന്നും. എന്തൊരാനന്ദമേ ക്രിസ്തീയ ജീവിതമേ നാഥൻ പടകിലെന്നും തുണയാ. ഭാരത്താൽ വലഞ്ഞാലോ
ஆதியும் அந்தமும் அல்பாவும் ஒமேகாவுமானவரே, நீர் எங்கள் படகில் எங்கள் கூட இருந்து எங்கள் நடந்த போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் எத்தனை பாக்கியவான்கள் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருப்பதனால ஆண்டவரே நாங்கள் கொடுத்து வைத்த பிள்ளைகள் அப்பா. கர்த்தாவே, உண்மை இந்த கால வேளைகளில் நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். உமக்கே கன மகிமை துதிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பலத்தில் அல்ல, உன் பலத்திலே நாங்கள் நடக்கிறோம். ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும், ஆவியினாலே நாங்கள் ஆராதனை செய்ய வேண்டும், ஆவியினாலே உமக்கு மகிமை கொண்டு வர வேண்டும். அப்பா, நீங்கள் தொடர்ந்து எங்கள் வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். கடந்த நாட்களெல்லாம் தேவன் நம்மை கண்மணி போல பாதுகாத்திருக்கிறார். இந்த நாளிலும் அவர் நம்மை நடத்தும்படியாக நாம் சற்று அவருடைய வசனத்திற்கு நாம் செவி கொடுத்து சேர்ந்தால் நலமாக இருக்கும். ஆமென், அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில கர்த்தருடைய வார்த்தைகளை தொடர்ந்து நாம் பார்ப்போம். சுத்தவானாக உன்னை காத்துக்கொள் என்ற தலைப்பிலே உங்கள் மத்தியில் நான் செய்தி வைத்து வருகிறேன். சுத்தவானாக உன்னை காத்துக்கொள் என்று சொல்லி அதிலே பல விதங்களிலே நாம் அதிலே பார்த்தோம். ஒன்று, இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் இருக்க வேண்டும். இரண்டாவதாக, மனசாட்சியிலே சுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக, கைகளிலே சுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நான்காவதாக, நம் வழிகளிலே சுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஐந்தாவதாக, வார்த்தைகளிலே சுத்தம் இருக்க வேண்டும். ஆறாவதாக, ஜெபத்தில் சுத்தமாக இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. ஜெபத்திலே சுத்தம் வேண்டும் என்று சொல்லி பார்த்து கொண்டு வருகிறோம். இதற்கு உதாரணமாக சோதோம் கொமோரா பட்டணத்தை தேவன் அழிக்க சித்தம் கொண்ட பொழுது அதை அழிக்காதபடிக்கு தடுத்து நிறுத்தும்படியாக முற்பிதாவாகிய ஆபிரகாம் பல விதங்களிலே முயற்சி செய்கிறார். முற்பிதாவாகிய நம்முடைய ஆபிரகாம் தேவ சமூகத்திலே சோதோம் கொமோரா பட்டணம் அழிக்கப்படாதபடிக்கு வேண்டுதல் செய்கிறார். परमेश्वर के समूह में सोदोम गोमोरा की नगर नाश न होते प्रार्थना करते हैं பலமுறை ஜெபிக்கிறார் और बहुत बार प्रार्थना करते हैं பலமுறை தேவ சமூகத்தில் வேண்டுதல் வைக்கிறார் बहुत बार परमेश्वर के समूह में विनती करते हैं அவர் வைத்த அந்த கோரிக்கை அந்த இடத்துல நிறைவேறவில்லை और उनका वो जो विनती है उस जगह पर पूरा नहीं होता 40க்கு அதாவது 50 நீதிமான்களுக்கு பதிலாக 40 இருந்தாலோ என்று கேட்கிறார் और पूछते हैं कि अगर 50 धार्मिक की जगह पर 40 हो तो 5 குறைந்து 35 இருந்தாலோ अगर 5 कम होकर 35 रहे तो 30 20 10 அப்படினு கேக்குறார் 30 10 और 30 20 10 करके पूछते रहते हैं ஆனாலும் 10 நீதிமான்களும் கிடையாது लेकिन फिर भी उधर 10 धार्मिक लोग भी नहीं அதனால கடைசியில பார்த்தால் தேவன் தான் ஜெயிக்கிறார் போல் காணப்படுகிறது और इससे अंत में जब देखते तो ऐसा लगता है कि परमेश्वर नहीं जीता ஆபிரகாமுடைய கோரிக்கை அங்கே நிராகரிக்கப்பட்டது அதாவது அந்த கோரிக்கை நிறைவேறாமல் போகிறது और इब्राहिम का जो विनती है उधर वो पूरा नहीं होता இன்றைக்கு நாம் யாக்கோபை குறித்து பார்க்க போகிறோம் आज हम याकूब के बारे में देखने वाले हैं யாக்கோபு அதாவது ஆதியாகம புத்தகம் 32ஆம் அதிகாரத்துக்கு நாம் வருவோம் யாக்கோபு எப்படி தேவ சமூகத்தில் வைக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம் 32:24 வசனத்தை நாம் வாசிக்கும்படியா கேட்போம் Genesis chapter 32 verse 10 யாக்கோபு பிந்தி கழித்திருந்தான் அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியுமளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளத்தக்கதாய் கண்டு மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார் அதிலும் அவனுடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுருக்கிற்று அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார் அதற்கு அவன் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான் அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார் யாக்கோபு என்றான் அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் சிறுவேல் எனப்படும் தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார்
ஆமென். ஹalleluya. हालेलुया। இந்த இடம் பெனியேல் என்கிற இடமாக காணப்படுகிறது. और इस जगह का नाम पेनियेल है। பெனியேலிலே யாக்கோபு ஆற்றை கடக்கும் பொழுது ஒரு தூதனோடு கூட அதாவது ஒரு புருஷனோடு கூட போராடுகிறதாக இங்கு காணப்படுகிறது. और इस पेनियेल में जब याकूब उस नदी को पार करते तो इधर एक पुरुष के साथ उसका एक मल्लयुद्ध होता है அவன் போராடுகிறான். और वो युद्ध करता है। எதற்காக போராடுகிறான்? किसके लिए युद्ध करता है? ஆசீர்வாதம் வேண்டும் என்பதற்காக. आशीर्वाद चाहिए करके। அவனுக்கு நிறைய ஆடு மாடுகள், மனைவிமார்கள், பிள்ளைகள், வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள் இப்படி அநேகர் இருந்தாலும் இன்னும் அவனுடைய வாழ்க்கையில குறைவு காணப்படுவது போல் காணப்படுகிறது. उसकी पत्नी या बच्चे गाय भैंस सब बहुत सारे रहने के बावजूद उसको लगता है कि उसके जीवन में कुछ ना कुछ एक कमी है। நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவில்லை. और वो कहता है कि जब तक तुम मुझे आशीष न करो तब तक मैं तुम्हें जाने नहीं தேவ दूंगा। சமூகத்துல வேண்டி கதறி நிற்கிறார். परमेश्वर की सभा में गिड़गिड़ाते प्रार्थना करते हैं। அந்த தூதனை காலை பிடித்துக் கொண்டு கதறுகிறார். उस स्वर्गदूत की पैर को पकड़कर प्रार्थना ரெண்டு है பேருக்கு ஒரு மல்லுக்கட்டு நடக்கிறது. और दोनों के बीच में एक मल्लयुद्ध होता है। ரெண்டு பேரும் அவர் நம்ம போட்டு விடுங்கிறாரு, இல்ல இல்ல நீர் ஆசீர்வாதத்தான் விடுவேங்கிறாரு. और वह कहते कि मुझे जाने दो, मुझे छोड़ दो करके याकूब कहते कि नहीं नहीं आप मुझे आशीष करना ही பல है। விதங்களிலே ஒரு போராட்டம் உருவாகிறது. और बहुत सारी रीतियों में एक झगड़ा होता है। போராடி கடைசியில அவர் கேட்கிற விட மாட்டேங்கிறான், காலை பிடிச்சுக்கிட்டு யாக்கோபு. और अंत में वो याकूब उसे छोड़ ही नहीं रहा है, उनकी पैर पकड़ கடைசி कर। கேட்கும் பேர் என்னப்பா? अंत में पूछता है कि तुम्हारा नाम क्या है? யாக்கோபு. याकूब। யாக்கோபுங்கிற பேருல பல அர்த்தங்கள் இருக்கிறது. और याकूब नाम का बहुत सारा अर्थ है। எத்தன், ஏமாற்றுகிறவன், வஞ்சிக்கிறவன் என்கிற பெயர்கள் அவனுக்கு அதுல இருக்கும். धोखा देने वाला उसका अर्थ बनता है। ஆகவே அவன் ஏமாற்றினான். और इसलिए वो धोखा देता है। இந்த பெயருக்கு ஏற்ற விதமாகவே அவன் நடந்து கொண்டான். और जैसा उसका नाम वैसा उसका काम। அல்லேலூயா. நாபால் என்கிற ஒரு பெயர் உண்டு. नाबाल करके एक नाम है। அவன் மனைவி அவனை பத்தி என்ன சொன்னா? उसकी पत्नी उसके बारे में क्या कहती அவன் है? பெயர் எப்படியோ அப்படியே அவனு இருக்கிறான். जैसा उसका नाम वैसा ही वो है। அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கு? उसे क्या अच्छा लगता? அவன் மனைவி சொல்ற அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குது. उसे क्या हो गया? पागल हो चुका है। இப்ப இங்க என்ன சொல்லப்படுகிறது? क्या क्या कहा गया है? யாக்கோபுக்கு அர்த்தங்கள் இருக்கிறது. याकूब का भी अर्थ है। தகப்பனாரை ஏமாற்றினான், पिता को धोखा देता है, சகோதரனை ஏமாற்றினான், भाई को धोखा देता है, மாமாவை ஏமாற்றினான். अपने ससुर को धोखा देता है। எத்தனை பேரை ஏமாற்றான் பாருங்க. ऐसे कितने लोग को धोखा கடைசியில देता ஒரு है। கட்டத்துல கர்த்தரை ஏமாத்துகிறான். अंत में एक जगह पर परमेश्वर को भी धोखा देना चाहता है ஏமாற்ற முயற்சிக்கிறான். और धोखा देने की कोशिश करता है। அவன் அவருடைய தாய் சொல்ல கேட்டு தன்னுடைய சகோதரனுக்கு பயந்து மாமனார் வீட்டுக்கு ஓடும் பொழுது और वो जब अपनी माँ की आवाज सुनकर अपने ससुर के घर पे जब दौड़ता है பொழுதுபட்டு இரவு வந்துவிட்டது. तब अंधकार होकर रात छा गई। அவன் அங்கே இருக்கிற கல்லை எடுத்து வைத்து ஒரு இடத்துல அவன் படுக்கையாக நித்திரை செய்ய ஆரம்பித்தான். और उस जगह पर एक पत्थर को रखकर उधर वो लेटकर सोने लगता है। அப்பொழுது வானத்துக்கும் பூமிக்கும் எட்டக்கூடிய அளவில் ஒரு ஏணி வைக்கப்படுகிறது. और तब स्वर्ग आसमान से लेकर नीचे जमीन तक पहुंचने वाली एक सीढ़ी रखा गया है। தேவதூதர்கள் ஏறுகிறவர்களாகவும் இறங்குகிறவர்களாகவும் காட்சியளிக்கிறார்கள். और स्वर्गीय दूत जो उसको ऊपर और नीचे आते जाते हैं। அவன் உடனே அந்த இடத்துல விழித்திருந்து இது வானத்தின் வீடு அப்படி சொல்லி, அதாவது அந்த இடத்துல கல்லை நாட்டி எண்ணெய் வார்த்து அதுல ஒரு பொருத்தனை பண்ணி செய்து அவன் கிளம்புகிறான். और अंत में उधर एक पत्थर को रखकर उसे अभिषेक करके स्वर्ग का घर है करके वो कहकर उसे अभिषेक करके निकल जाता है நான் கோடும் தடியுமாக போகிறேன், कि मैं एक लाठी के साथ जा रहा हूँ। நான் இந்த இடத்தை விட்டு கடந்து போய் என்னை நீர் ஆசீர்வதித்து திரளான ஐஸ்வர்யத்தோடு நான் வரும்போது நான் நாட்டின அந்த கல் உமக்கு ஒரு பலிபீடமாக மாறும் என்று சொல்லுகிறார். और जब मैं जाकर वापस लौटूं तो अगर तुम मुझे आशीष करो तो इधर जो पत्थर मैंने रखा है। ஆனா பின் நாட்களிலே அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் ஆடு மாடுகள் திரளாய் வரும்போது அந்த இடத்தை மறந்து விடுகிறான். वो कहते कि उसमें मैं बलि चढ़ाऊंगा, लेकिन वापस के समय में जब उसे आशीष मिल जाता है तो उधर वो नहीं जाता। அவன் வேறு வழியாக தெரிந்து கொண்டு அவன் எஸ்கேப் ஆக நினைக்கிறான். और वो दूसरी राह से भटक जाकर वो उधर से एस्केप होना चाहता है। அப்பொழுது அவனுக்கு அவருடைய மகள் மூலமாக ஒரு உபத்திரவங்கள் அங்கே கொடுக்கப்படுகிறது. और तभी उसे उसकी बेटी के रूप में कुछ हानियां होती है। அதற்கு அப்புறம் மறுபடியும் ஆண்டவரோடு கூட பேசுற, இந்த நிந்தை இந்த அவமானம் ஏன் வந்துச்சு, நீ எனக்கு பொருத்தனை பண்ணினது எங்க? और तभी परमेश्वर वापस उससे बात करते कि निंदा और अपमान क्यों हुआ, तुमने जो मुझे बलि चढ़ाने का वादा किया वो वादा किधर गया। நம்ம நிறைய நேரம் பொருத்தனை பண்றோம், ஆனா செய்யாம போகும்போது ரொம்ப பாவமா மாறி போயிடும். और बहुत सारे समय में हम भी
मन्नत मांगते हैं, लेकिन जब वो पूरा हो जाता है हम मन्नत पूरी नहीं இவன் करते। பொருத்தனை பண்ணினவன் அதை நிறைவேற்றாமல் வேறு வழியாக மறந்து கடந்து செல்ல பார்க்கிறான். और ये जो मन्नत किया है वो उसे पूरा न करते, वो दूसरे जगह से भटकना चाहता है। ஆகவே கர்த்தர் அவனோடு கூட இடைப்பட்டு அவனுக்கு மறுபடியும் சொன்னார். அவன் புத்தி தெளிந்து மறுபடியும் தான் எங்கே கற்களை நாட்டினானோ அதே இடத்துக்கு வருகிறான். பலிபீடம் பலி செலுத்துகிறான். और फिर परमेश्वर से एहसास दिलाकर और वापस एहसास होने के बाद जहाँ उसने पत्थर को स्थिर किया था उस जगह पर आ लौटता है। இப்போ சகோதரனை தேடி தன்னுடைய பிள்ளைகளோடு மனை பிள்ளைகளோடு தன்னுடைய சொந்த ஊருக்கு வருகிறான். और अभी अपने भाई को ढूंढकर वो अपनी पत्नी और बच्चे के साथ अपने खुद के गांव पर आता है। தன்னுடைய சகோதரன் நம்மளை கொன்று போட்டு விடுவானே என்று பயந்து और मेरी भाई मेरी हत्या कर देगा करके भय होकर डर होकर அவனுடைய பிள்ளைகளையும் மந்தைகளையும் தனித்தனியாக பிரித்து அனுப்புகிறான். वो उसकी जो भी भेड़ गाय सब है उसे अलग अलग करके वो बेचता है। ஒரு கூட்டம் லேயா மூலமாக புறப்படுகிறது. और एक झुंड जो है उसे लेकर ஒரு लेके கூட்டம் जाती है। இன்னொரு கூட்டம் ராகேல் மூலமாய் புறப்படுகிறது. दूसरी एक झुंड जो है उसे रेचल ले चलती है। இப்படி சில பணிவிடைக்காரர்களை கொடுத்து அவன் அப்படியே தனித்தனியாக பிரிஞ்சு போகும்படியாக அனுப்புகிறான். और ऐसे अलग अलग व्यक्ति को निर्णय करके वो उन्हें अलग भाग करके उन्हें बेचता है। யாக்கோபோ தனித்திருந்தான். और याकूब जो था वो अकेला था। அந்த யாப்போக்கு என்கிற ஆற்றை கடக்கும்படியாக அவன் எத்தனப்படுகிறான். और वो याकूब की नदी को पार करने के लिए उसकी हिम्मत आती है। அப்பொழுதுதான் அந்த இடத்திலே அவனுக்கு ஆண்டவருக்கும் அந்த தேவதூதனுக்கும் அவனுக்கு ஒரு மல்லுக்கட்டு நடக்கிறது. और तभी उस जगह पर उसे परमेश्वर के साथ और उसका एक मल्लयुद्ध होता है। அதாவது அண்ணனுக்கு வெகுமதிகளை கொடுத்துவிட்டு அண்ணனுடைய மனசை குளிர்படுத்திக் கொண்டு அவனோடு கூட நான் போவேன் என்று சொல்லி இவன் நினைக்கிறான். और ये सोचता है कि मैं भाई को पहले कुछ तोहफा देकर उसके बाद उनका दिल को शांति देकर फिर मैं उनके साथ जाऊंगा। ஆனால் கர்த்தர் யாக்கோபுக்கு உதவியாக இருக்கிறார். लेकिन परमेश्वर याकूब की मदद करते हैं। அவன் கோபம் கொண்டு வந்தாலும் 400 பேரோடு எதிர்த்து இவனை தோற்கடிக்கும்படியாக வேகமாக வந்தாலும் वो अगर 400 लोगों को लेकर से हराने के लिए तेजी से आए तो भी இவன் கலைஞனவனாய் காணப்பட்டு 4 பிரிவாக பிரித்து விட்டான். ये डर का 4 भाग हो चुका था। ஆனா பின்னாட்களிலே लेकिन अगले बाद में की சகோதரன் அவன் சமாதானம் அடைகிறார். भाई उसका जो समाधान होता है சகோதரனை வணங்கி அவன் யுத்தம் செய்கிறதை காணப்படுகிறது. और भाई का वो एकदम प्रणाम करके उसे अक्षुब्धता है। சகோதரன் சமாதானம் அடைந்து அவன் இவனை சமாதானத்தோடு அவனை அழைத்து கொண்டு போகிறான். और भाई जो समाधान होकर उसे शांति से ले चलता है। அண்ணனானவன் அவனுடைய இடத்துக்கு போகிறான், தம்பியானவன் இவனுடைய இடத்துக்கு போகிறான். बड़े भाई अपनी जगह पर जाता है, छोटे भाई अपनी जगह पर। அல்லேலூயா. हालेलुया। இந்த இடத்துல தான் அந்த பெனியேல் என்கிற இடத்துல தான் அந்த தேவன் அந்த ஜெபத்தை கேட்டார். इस पेनियल की जगह पर ही परमेश्वर प्रार्थना அவன் सुनते हैं। ஜெபித்த ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுத்தார். और उसने जो प्रार्थना किया परमेश्वर ने उत्तर दिया தேவன் அவனை ஆசீர்வதித்தார். और परमेश्वर ने उसे आशीष किया। யாக்கோபு என்கப்படுகிற அந்த பொல்லாத பெயருக்கு இஸ்ரவேல் என ஒரு பெயரை மறுபெயரை சூட்டி அவனை ஆசீர்வதித்தார். उसे परमेश्वर इस्राएल करके बदल कर उसे आशीष देते हैं। இஸ்ரவேல் என்றால் தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே. और इस्राएल का अर्थ यह है कि परमेश्वर मनुष्य के साथ झगड़ा करके तुमने जीत लिया। அல்லேலூயா. हालेलुया। தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டார். परमेश्वर और मनुष्य के साथ मल्लयुद्ध करके तुम जीत विजय पाए। அந்த இடத்துல அவனுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கிறது. उस जगह पर उसे बहुत ही बड़ा एक आशीष मिलता है। ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவனாக அவன் சந்தோஷமாய் போகிறான். और वो आशीर्वाद पाकर ही खुशी से लौटता है। அல்லேலூயா. हालेलुया। ஒரு ஜெபம் அங்கே ஒரு சுத்தமாக और காணப்படுகிறது. उसका प्रार्थना जो है वो शुद्ध होता है। மூன்றாவதாக நாம் பார்க்க போகிறது சாலமோனுடைய ஜெபத்தை குறித்து பார்க்க போகிறோம். तीसरा सुलेमान की प्रार्थना के बारे में देखने वाले हैं। தன்னுடைய தகப்பனுக்கு சொல்லப்பட்ட அதாவது கொடுக்கப்பட்ட அந்த வாஞ்சைகளை சாலமோன் நிறைவேற்றினான். और अपने पिता की जो भी चाहत है, पिता को जो भी काम करने के लिए बोला गया है वो सुलेमान पूरा करते हैं। அதாவது பழைய ஏற்பாட்டு காலங்களிலே தேவாலயங்கள் அங்கே இஸ்ரவேல் அதாவது மோசே நாட்களில் தேவாலயங்கள் அங்கே இல்லை. यानी कि पुराने के समय में जब इस्राएल का समय था तभी परमेश्वर के आलय नहीं था। இஸ்ரவேல் மக்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு வரும்போது அவங்களுக்கு டென்ட் அமைக்கும்படியாக கூடார ஆலயங்களை அங்கே கட்டுகிறார்கள். जब इस्राएल के लोग कनान में प्रवेश करते हैं तंबू में वो देवालय बनाते அப்ப हैं। இவ்வளவு பெரிய அதிகரி கூடாரத்தை அமைக்க வேண்டும், இப்படி உள்ள அலங்காரம் இருக்க வேண்டும் என்று மோசேக்கு ஆண்டவர் கட்டளையிடுகிறார். तो उसे नाम भी परमेश्वर मूसा को बताते हैं। அவர் அது பிரகாரம் செய்து அப்படித்தான் ஆராதனை நடந்தது. उसी प्रकार बांधकर उसी प्रकार उनकी आराधना भी होती ஒரு வருஷம் அந்த இடத்துல தங்கியிருப்பார்கள், மறுபடியும் வேற இடத்துக்கு கிளம்பும்போது கூடாரத்தை பெயர்த்து கொண்டு கிளம்புவார்கள். एक साथ वो वहाँ स्थिर रहते हैं, वहाँ ठहरते हैं, फिर बाद में वो वापस उसे उठाकर दूसरी जगह पर
स्थान बसाते ஒரு हैं। நிரந்தரமான ஆராதனை பண்ணுகிற ஆலயம் இல்லை. एक निरंतर रहकर एक आराधना करने का जगह नहीं था। இந்நாட்களிலே தாவீது தேவனுக்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற வாஞ்சையோடு இருக்கிறார். बाद में के समय में दाऊद चाहता है कि परमेश्वर के एक आलय बांधा जाए। நானோ அரண்மனைகளிலே வீற்றிருக்கிறேன், தேவனுடைய பெட்டியோ கூடாரங்களில் இருக்கிறது. कि मैं तो राजमहल में वास करता हूँ, लेकिन परमेश्वर का आलय एक तंबू में है। ஆகவே நான் ஆலயத்தை கட்டுவேன் என்று அவன் வாஞ்சிக்கிறான். और वो चाहता है कि मैं परमेश्वर के एक आलय बांधूं। தீர்க்கதரிசியானவன் சொல்லுகிறான், நீ கட்டுவது கிடையாது, உன் மகன் தான் கட்டுவான். और लेकिन भविष्यद्वक्ता कहता है कि तू नहीं बांधेगा, लेकिन तेरा पुत्र बांधेगा। மகன் கட்டுவான் என்று சொன்ன உடனே சாலமோனுக்கான தேவையான மர வகைகளை, வெள்ளி, தங்கம், உயர்தரமான மர வகைகள் எல்லாம் சேர்த்து வைத்தான். तो उसे पता चल जाता है कि सुलेमान बांधता है, तो उसके लिए जो भी जरूरत सामान है वो सब तैयार किया जाता है। இப்போ ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டு விட்டது. अभी आलय बांधा गया है। ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டு சாலமோன் பலி செலுத்துகிறார். अभी आलय बांध कर सुलेमान उधर बलि चढ़ाते हैं। அல்லேலூயா. हालेलुया। அவர் பலி செலுத்தும் போதுதான் தேவனை நோக்கி விண்ணப்பங்களை வைக்கிறார். और जब बलि चढ़ाते हैं तो परमेश्वर की और कुछ विनतियां भी रखते हैं। ஒன்று ராஜாக்களின் புத்தகம் पहला राजा की पुस्तक 8ஆம் அதிகாரம் 8वां अध्याय 22 முதல் 55 வரை நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்றால் அவன் ஜெபித்த ஜெபங்கள் அங்கே இருக்கிறது. वर्स 22 से लेके 55 அவன் ஜெபித்த ஜெபங்கள் அங்கே காணப்படுகிறது. सब प्रार्थना वहां दिखाई देता है। ஒன்று ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் பின்பு சாலமோன் கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்னே இஸ்ரவேல் சபையார் எல்லோருக்கும் எதிராக நின்று வானத்திற்கு நேராய் தன் கைகளை விரித்து, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. தங்கள் முழு இருதயத்தோடும் உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கும் உடன்படிக்கையும் கிருபையும் காத்து வருகிறீர். இப்படி சொல்லி தொடர்ந்து அவன் ஜெபித்துக் கொண்டு வருகிறான். 55 வசனங்கள் வரை அவன் ஜெபித்து நின்றுகிட்டே ஜெபிக்கிறான். और 22 से लेके 55 तक वो लगातार प्रार्थना करता रहता தொடர்ந்து है। ஜெபித்துக் கொண்டே வருகிறான். लगातार प्रार्थना करता रहता है। தேவன் மெய்யாகவே பூமியில் வாசம் பண்ணுவாரோ? क्या परमेश्वर वाकई में पृथ्वी पर वास करेगी? இதோ வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே, நான் கட்டின இந்த ஆலயம் மாத்திரம். और देखो स्वर्ग भी तुम्हारे लिए कम है और मेरा आलय कितना बड़ा हो सकता அவன் है। மேன்மை பாராட்டவில்லை. वो तो घमंड नहीं करता, இது எம்மாத்திரம், நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறார். बल्कि वो पूछता है कि मेरा आलय कितना बड़ा हो सकता है। அல்லேலூயா. அவன் சொல்கிறார், நான் கட்டின இந்த ஆலயம் மாத்திரம். और वो कहते हैं कि मेरा आलय क्या है? ஆகவே நீ பெரியவர், इससे तुम बड़े हो, நீர் வானத்தில் இருக்கிறீர், तुम स्वर्ग पर वास வானமத்த करते हो சிங்காசனம் और स्वर्ग तुम्हारे सिंहासन है। எல்லாம் சொல்லிட்டு கீழே சொல்றாரு. सब कहते 29:30 படிமா. 29:30 உமது அடியேன் உமது அடியேன் இவ்விடத்திலே செய்யும் விண்ணப்பத்தை கேட்கும்படி ஆ. என்னுடைய நாமம் விளங்கும் என்று நீ சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. ஆமென். உமது அடியானும் இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் செய்ய போகிற உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் பண்ணும் ஜெபத்தை கேட்டருளும். பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்திலே அதை நீர் கேட்பீராக, கேட்டு மன்னிப்பீராக. ஆமென். அல்லேலூயா. சாலமோன் ராஜா ஜெபத்தை இப்படியாக ஏறெடுக்கிறார். सुलेमान राजा इस प्रकार प्रार्थना करते हैं இந்த ஸ்தலம் உம்முடைய ஸ்தலம், कि स्थान आपका है இந்த ஆலயத்தில் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. और स्थान पर आपके आंखें सदाकाल बने रहे। உமது அடியான் இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் செய்ய போகிற உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் பண்ணும் ஜெபத்தை கேட்டருளும். और जो प्रार्थना तेरे दास स्थान की ओर करे उसे तू सुन ले। பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்திலே நீர் அதை கேட்பீராக, கேட்டு மன்னிப்பீராக. स्वर्ग में से जो तेरा निवास स्थल है सुन ले और सुनकर क्षमा करना। இப்படியாக சாலமோன் ஜெபம் நீண்டு கொண்டே போகிறது. इस प्रकार सुलेमान की प्रार्थना जब बढ़ता जाता है, நல்ல ஒரு அருமையான ஜெபத்தை எடுத்தார். बहुत ही अच्छी प्रार्थना वो करते हैं। சாலமோன் தேவனுக்கு பிரியமான ஒரு மனுஷன். सुलेमान जब परमेश्वर का प्रिय व्यक्ति है அவன் தான் அந்த ஆலயத்தை கட்டும்படியாக தேவன் நிர்மாணம் பண்ணினான். और वही आलय को बांधना करके परमेश्वर से सुन लेते அவன் हैं। ஆலயத்தை கட்டி முடித்தான். वो आलय को बांध लेता है। ஆலயத்தை கட்டி முடித்தது அவன் இவ்வளவு பெரிய ஜெபத்தை எடுக்கிறான். आलय को बांध कर ही उतना बड़ा एक प्रार्थना அந்த करते हैं ஜெபத்துல சுத்தம் காணப்பட்டது. और प्रार्थना में शुद्धता है। அந்த அவன் ஜெபித்து முடித்தோன்னா ஆலயத்துல தேவ
மகிமை இறங்க ஆரம்பிச்சு. और जैसे वो प्रार्थना करके खत्म हो चुका था, तब आलय में परमेश्वर का प्रसन्नता भर चुकी थी। தேவனுடைய பிரசன்னம் அந்த ஆலயத்துல இறங்கிருச்சு. परमेश्वर का प्रसन्नता भर गया था। ஹalleluya. हालेलुया। உண்மையான ஜெபத்துல தேவன் இறங்குவார். और वाकई सच्चाई में की गई प्रार्थना में परमेश्वर करते நாம हैं। அப்படி ஜெபித்தால் தேவன் நம்ம ஜெபத்துக்கு கண்டிப்பாக பதில் और கொடுப்பார். हम जब ऐसी प्रार्थना करते हैं तो परमेश्वर हमारी आवाज सुनते हैं। நான்காவதாக நாம் பார்க்கலாம், चौथा हम देख सकते हैं எசேக்கியா ராஜாவின் ஜெபத்தை குறித்து பார்க்க போறோம். एसेकिया राजा की प्रार्थना। 2 ராஜாக்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரம். दूसरा राजा की पुस्तक में 19वां अध्याय 19 चैप्टर 19 15வது வசனம். वर्ड 16। அவன் ஜெபிக்கிற ஜெபத்தை அதை பார்க்கலாம். கர்த்தரை நோக்கி ஆ. கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற ஆ. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, ஆமென். நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். ம். நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். ஆ. கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேளும். ஆ. கர்த்தாவே, நீர் உமது கண்களை திறந்து பாரும். ம். ஜனகரில் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேளும். ஆமென். ஹalleluya. हालेलुया। சனகரிப் என்று சொல்லப்படுகிற அந்த அசிரிய ராஜா இவர்களை நிந்திக்கிறார். और सनहेरीब करके जो राजा है उनकी निंदा करता है। அங்கே அவன் அனுப்பின அந்த ராஜாக்கள் வந்து சொல்லுகிறாங்க, 19வது வசனம். ரப்சாக்கே அவர்களை நோக்கி, அசிரிய ராஜாவாகிய மகாராஜானவர் உரைக்கிறதும் நீங்கள் எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியதும் என்னவென்றால், நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? யுத்தத்துக்கு மந்திராலோசனையும் வல்லமையும் உண்டென்று சொல்லுகிறாயே, அது வாய்ப்பேச்சை என்று வேறல்ல. நீ என்னை விரோதிக்கும்படி யார் மேல் நம்பிக்கை வைக்கிறாய்? நெறிந்த நாள்களை போலாகிய அந்த எகிப்தை நம்புகிறாய். அதன் மேல் ஒருவன் சாய்ந்தால் அது அவன் உள்ளங்கையில் பட்டு உருவிப்போம். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் தன்னை நம்புகிற யாவருக்கும் இப்படியே செய்வான் சொல்லி இதை தொடர்ந்து நீங்க படித்து பார்க்கும்போது அந்த ரத்சாகே என்று சொல்லப்படுகிற அதாவது அசிரிய ராஜா சனகரிப்பினுடைய அந்த ஸ்தானாபதி இப்படியாகவது இவனை எச்சரிக்கிறான், மிரட்டுகிறான், பயமுறுத்துகிறான். और जब लगातार हम पढ़ते हैं तो सनहेरीब का जो सेनापति रब्सा है, इस प्रकार आके उन्हें चुनौती देता है, उन्हें वो बताता है। இஸ்ரவேலின் அதாவது எசேக்கியா ராஜாவின் ஆட்கள் அதை கேட்டு எசேக்கியா ராஜாவிடத்து அந்த வார்த்தைகளை சொன்ன உடனே இவன் வந்து நம்மள இப்படி கைது பண்ண போகிறான், அடிக்க போகிறான், நம்ம சின்ன நாடா இருக்கிறோம், பெரிய நாடா இருக்கிறோம், மகாராஜாவா இருக்கிறோம், ஆக என்ன பண்றதுன்னு சொல்லி அவன் கலங்கினவர்களாக எசேக்கியா ராஜாவிடம் சொன்ன போது எசேக்கியா ராஜா சொல்லுகிறார், और जब वो डर लेता है कि ये लोग इतने आकर चुनौती दे रहे हैं, तो जब एसेकिया राजा से वो कहता है 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டு உடுத்திக்கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து அரண்மனை விசாரிப்புக்காரனாகிய எலியாக்கியமையும் சப்ரதையாகிய செப்பானாவையும் ஆசாரியர்களின் மூப்பரையும் ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசியின் இடத்துக்கு இரட்டு உடுத்தி கொண்டவர்களாக அனுப்பினான். இவர்கள் அவனை நோக்கி, இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள், பிள்ளை பேரு நோக்கி இருக்கிறது, பெறவோ பலன் இல்லை. ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி அசிரிய ராஜாவாகிய தன் ஆண்டவனால் அனுப்பப்பட்ட ராப்சாக்கே சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிறார். உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிற வார்த்தைகளின் நிமித்தம் தண்டனை செய்வார். ஆகையால் இன்னும் மீறியா இருக்கிறவர்களுக்காக விண்ணப்பம் செய்வீராக என்று எசேக்கியா சொல்ல சொன்னார் என்றார்கள். இவ்விதமாய் எசேக்கியா ராஜாவின் ஊழியக்காரர் ஏசாவிடத்தில் வந்து சொன்னார்கள். அப்பொழுது ஏசியா அவர்கள் நோக்கி, அசிரிய ராஜாவின் ஊழியக்காரன் என்னை தூஷித்ததும் நீர் கேட்டதுமான வார்த்தைகளினாலே பயப்படாதேயும். இதோ அவன் ஒரு சொப்பனத்தை, ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புகிறதற்கான ஆவியை நான் அவனுக்குள் அனுப்பி அவனை அவன் தேசத்திலே பட்டயத்தால் விழப்பண்ணுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்பதை அவர்களிடத்தில் சொல்லுங்கள் என்றான். அசிரிய ராஜா லாகீசை விட்டு புறப்பட்டான் என்று கேள்விப்பட்டு ரப்சாக்கே திரும்பி போய் அவன் லிப்னாவின் மேல் யுத்தம் பண்ணுகிறதை கண்டான். இப்படியாக நடந்து கொண்டு வருகிறது. 13ஆம் வசனத்தில் சொல்கிறது, ஆமாத்தின் ராஜாவும் அர்பாத்தாரின் ராஜாவும் சேப்பர்வாயும் ஏனா ஈவா பட்டணங்களின் ராஜாவும் எங்கே என்று சொல்லுங்கள் என்றான். எசேக்கியா ஸ்தானாதிபதிகள் கைகளிலிருந்து நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அவன் கர்த்தரின் ஆலயத்துக்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து
கர்த்தரை நோக்கி கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் கர்த்தாவே, தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நீர் வானத்தையும் பூமி உண்டாக்கினீர். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே, நீர் உமது கண்களை திறந்து பாரும். சனகரி ஜீவனுள்ள தேவன் நிந்திக்கும்படி சொல்லியற்ற வார்த்தைகளை கேளும். அல்லேலூயா. நிறைய விண்ணப்பம் பண்ணுகிறார். बहुत सारी विनती करते हैं। கேளும், திறந்து பாரும், மறுபடியும் கேளும் என்று சொல்லுகிறார். सुनो, आंखें खोलकर देखो, वापस सुनो करके वो कहते हैं। இந்த சனகரின் ராஜா மகாராஜாவா இருந்தபடினால இஸ்ரவேல் சின்ன நாடாக இருக்கிறபடினால அதை எப்படியாவது அடித்து அவனை கப்சா பண்ணிவிட வேண்டும் என்று சொல்லி அவன் முனைகிறான். और इस सनहेरीब राजा जो है एक बहुत ही बड़ा राजा होने के कारण इस्राएल जैसे एक छोटे देश को नाश करके उस पर कब्जा करना चाहते हैं। இது எசேயாவின் இடத்துல போகப்படுகிறது. और ये ईसाया के पास जाता है அவன் இடத்துல ஆண்டவர் और சொல்லுகிறார். उससे परमेश्वर कहते हैं அவன் திரும்பி போய் விடுவார். और वो वापस चला जाता है। அவனுக்கு ஒரு ஆபத்தை நான் இப்பொழுது உண்டாக்குவேன். उसे मैं कभी हानि दूंगा। உன்மேல அவன் வந்திருக்கான்ல, அவன் உன்னை நிந்திக்கிறப்பா, என்ன நிந்திக்கிறான்? और वो तुझ पर आए, तुझे निंदा नहीं किया बल्कि मेरा निंदा किया। யார் மேல நீ கை நீட்டுகிறாய்? और किस पर तुम हाथ उठाते हो? யாருக்கு விரோதமாய் நீ பேசுகிறாய்? इसके विरोध बात करते हो। வேதம் சொல்லுகிறது இது இஸ்ரவேலர் அவருடைய சுதந்திரம் என்று சொல்லப்படுகிறது. वचन कहता है कि इस्राएल उनका स्वतंत्रता है। அப்ப அவருடைய சுதந்திரத்தின் மீது ஒருவன் கை வைத்தால் சும்மா விடுவதில்லை. स्वतंत्रता पर अगर कोई हाथ रखेगा चुप बैठेंगे। அவன் யார் என்னை உன் கைக்கு தப்புவிப்பார் என்று சொல்லி அவன் நிந்திக்கிறான். और कौन तुम्हारे हाथ से मुझे छुड़ाएगा करके वो निंदा करता है। இதெல்லாம் பரலோகத்தின் தேவன் கேட்டார். और ये सब स्वर्गीय परमेश्वर सुनते हैं। அதற்கு அப்புறம் பின்னாட்களிலே பார்த்தோமானால் उसके बाद जब हम आरब की बाद में की काल में देखते அவன் हैं, திடீரென்று அவருக்கு செய்தி வருகிறது. அதாவது வேறு தேசத்தார் நம்ம மேல யுத்தம் பண்ண வந்து விட்டார்கள், ஆகவே உடனே புறப்பட்டு போக வேண்டும் என்று தலைவர் புறப்பட்டு போகிறான். और बाद में से समाचार आते हैं कि दूसरे के देश के वासियों जो है पर युद्ध करना चाहते हैं तो वो युद्ध के लिए निकल पड़ता है। எசேக்கியா தேவனிடத்தில் ஜெபித்த ஜெபத்தை தேவன் கேட்டார். और एजेकिया की प्रार्थना को परमेश्वर सुनते हैं। பின்னாட்களிலே சனகரிப் தன் சொந்த பிள்ளைகளாலே கொலை और செய்யப்படுகிறார். बाद में के समय में सनहेरीब जो है अपने खुद के पुत्रों से हत्या कर देते हैं। அல்லேலூயா, அல்லேலூயா. எசேக்கியாவின் ஜெபம் ஒரு சுத்தமான ஜெபமாய் காணப்பட்டது. एजेकिया की प्रार्थना जो एक शुद्ध प्रार्थना है அவன் கரெக்டா ஜெபித்தான். और बराबर प्रार्थना करता ஒரு है। காலத்துல எசேக்கியாவுக்கு வியாதிப்பட்டு இருந்தான். और एक समय एजेकिया जो है बीमार पड़ जाता அவன் है, மரண படுக்கையில் இருக்கிறான். मृत्यु के अंत पे है वो। அவனிடத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிற உன்னுடைய வீட்டு வேலையை ஒழுங்குபடுத்தும், நீர் சீக்கிரம் மரித்து போவீர். और तभी यशायाह नबी आकर कहता है घर का सारा काम सीधा करो क्योंकि तुम मरने वाले हो। இந்த வார்த்தைகளை கேட்டவுடனே எசேக்கியா ராஜா மனம் கசந்து சுவர்புறமாக திரும்பி தேவனை நோக்கி அவன் அழுகிறான். और ये शब्द सुनते एजेकिया राजा जो है दिल से व्याकुल होकर द्वार की तरह खड़े होकर वो रोने लग जाते हैं। கர்த்தராகிய ஆண்டவரே, நான் உமக்கு முன்பதாக எப்படி இருந்தேன் நினைச்சு பாரும். हाँ परमेश्वर यहोवा तुम्हारे सामने मैं कैसा था लेकिन जरा याद करते தேவ हैं। சமூகத்துல விண்ணப்பம் பண்ணுகிறான். परमेश्वर की सबों में विनती करते हैं। கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டார். परमेश्वर की प्रार्थना भी सुनते மேலும் हैं 15 வருட வாழ்க்கையை அவன் கூட்டி கொடுத்தார். और वापस 15 साल की आयु बढ़ा देते हैं। எசேக்கியாவின் ஜெபம் சுத்தமுள்ளதாக இருந்தது. एजेकिया की प्रार्थना जो शुद्ध है। எஸ்ராவுடைய ஜெபத்துக்கு நாம் வருவோம். एस्रा எஸ்ராவின் की हम புத்தகம் प्रार्थना क्या आएंगे? எஸ்ரா 9:6 நாம் வாசிக்கலாம். एस्रा chapter 9 verse 6। எஸ்ராவின் ஜெபம். என் தேவனே, என் தேவனே, நான் என் முகத்தை என் தேவனாகிய உமக்கு முன்பாக ஏறெடுக்க வெட்கி கலங்குகிறேன். ஏறெடுக்க வெட்கி கலங்குகிறேன். எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் தலைக்கு மேலாக பெருகிற்று. சொல்லுகிறான், எங்க அக்கிரமங்கள் எங்கள் தலைக்கு மேலாக பெருகிற்று. அக்கிரமங்கள் எப்படி பெருகிட்டான்? और वो कहता है कि अधर्म के काम हमारे सिर पर बढ़ गया है। எது பெருகும்? क्या बढ़ जाती है? வெள்ளங்கள் பெருகும். बाढ़ बढ़ जाती है। வெள்ளங்கள் பெருகிதான் தலைக்கு மேல போகும்போது முங்கிட்டோன்னு அர்த்தம். और पानी जब सर के ऊपर चला जाता है तब हम डूब चुके करके अर्थ बनता है। வெள்ளம் போன்ற அக்கிரமங்கள் பெருகிடுச்சு. और एक समुद्र की तरह ये अधर्म जो है बढ़ गया है। அவன் தேவ சமூகத்துல ஜெபிக்கிறான். और वो परमेश्वर की समूह में प्रार्थना करता है। எஸ்ரா வேதத்தை எடுத்து போதிக்கிற ஒரு நல்ல ஒரு தீர்க்கதரிசி. और एस्रा जो है परमेश्वर का वचन है। அந்த
மனுஷன் தான் இந்த இஸ்ரவேல் மக்களுக்காக தேவ சமூகத்துல மன்றாடுகிறார். और वही मनुष्य इस्राएल के लोगों के लिए परमेश्वर की समुख में प्रार्थना करते हैं. மூன்றாம் வசனம் சொல்லுது, இந்த வார்த்தைகளை இந்த வர்த்தமானத்தை நான் கேட்ட பொழுது என் வஸ்திரங்களையும் என் சால்வைகளையும் நான் கிழித்து என் தலையிலே என் தாடியிலும் மயிரை பிடுங்கி திகைத்தவனாய் உட்கார்ந்தேன். தாடியை பிடிங்கிட்டு உட்கார்ந்து தலையை பிடிக்கும் தாடி மயிரை பிடிங்கிட்டு உட்கார்ந்து கதறி அழுதுகிட்டு இருக்காங்க சமூகத்துல. और वो कहता है कि अपने सिर और दाढ़ी का बाल नोचे में बैठा हूँ. இங்க பார்க்கிறோம் எசேக்கியாவின் எஸ்ராவின் ஜெபத்தை, நான் என் தேவனே நான் என் முகத்தை என் தேவனாகிய உமக்கு முன்பாக ஏறெடுக்க வெட்டி கலங்குகிறேன். और वो कहता है कि परमेश्वर मैं तेरी और अपने मुंह उठाने लाज आती है. வெட்டி கலங்குற என்ன காரணம்? मुझे लाज आती है, कारण क्या है? எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் தலைக்கு மேலாய் பெருகிட்டு, हमारे अधर्म जो हमारे सिर के ऊपर बढ़ गया है. அக்கிரமங்கள் பெருகி போயிடுச்சு. और अपराध जो अधर्म जो बढ़ गया है. அதனால நான் வெட்டி கலங்குறேன். और से मुझे लाज आती है. ஹalleluya. हालेलुया. கடந்த நாட்களிலே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, गुजरे हुए समय में तुम सुने होगे, ஒரு கிரிக்கெட் டீம் அணியில் உள்ளவர் சொல்றாரு, இந்த தோல்விக்கெல்லாம் நான் பொறுப்பேற்கிறேன், நான் வெட்கப்படுறேன், நான் கவலைப்படுறேன் அப்படிங்கிறார். एक क्रिकेट टीम का कैप्टन कहते हैं इन सभी हार के लिए मैं शर्मिंदा हूँ और मैं इसकी जिम्मेदारी लेता हूँ. தொடர் தோல்வி சந்தித்து வருவதனால அவர் மனம் கசந்து சொல்றார். और लगातार हारने के कारण दिल से व्याकुल होकर कहते हैं உண்மையை ஒத்துக்கிட்டார். और वो सच्चाई मान लेते हैं. இங்க அப்படிதான் எஸ்ரா ஒத்துக்கிறார். और ये इधर ही एज्रा उसी प्रकार मानते யாருக்காக हैं. ஒத்துக்கிறாரு? किसके लिए मान लेते हैं? இஸ்ரவேல் மக்களுடைய பாவத்துக்காக. इस्राएल के लोगों के पाप के लिए. என் ஜனங்கள் மீறுதல், என் ஜனங்கள் அக்கிரமங்கள், என் ஜனங்கள் பொல்லாத காரியத்துக்காக நான் மனம் வருந்துகிறேன். और मेरे लोगों के अपराध, मेरे लोगों के अधर्म, मेरे लोगों के बुरे कार्य के लिए मैं चिंता होता हूँ. எங்கள் குற்றங்கள் வானபரியந்தம் வளர்ந்து போயிடுச்சு. और हमारी अधर्म जो है எங்கள் பிதாக்களின் நாட்கள் முதல் இந்நாட்கள் மட்டும் நாங்கள் பெரிய குற்றத்துக்கு உள்ளாயிருக்கிறோம். और हमारे पुरखों के समय से लेकर आज के युग तक हम एकदम गलत ही है. ஒத்துக்கொள்றார், நான் குற்றத்துக்கு உள்ளாக இருக்கிறோம். वो कह लेते हैं कि हम गलत है. நம்ம யாராவது குற்றத்தை ஒத்துக்கொள்றோமா? या हम अपने दोष को मान लेते हैं. குற்றத்தை ஒத்துக்கொள்றோம். हमें अपने दोष को मान लेना है. வேதம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். वचन कहता है कि जो अपने पाप को छिपाता है वो जीवित नहीं रहता. நம்மிலே பாவம் இல்லை என்று யாரும் சொல்லக்கூடாது. और कोई कह नहीं सकता कि मेरे अंदर कोई पाप नहीं. பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறோம், சத்தியம் நமக்கு இராது என்று சொல்லப்படுகிறது. यदि हम कहें कि हमारे अंदर पाप नहीं तो हम अपने आप को धोखा देते हैं, सत्य हमारे अंदर नहीं है. தவறு செய்தால் உள்ளபடி நாம் தேவ சமூகத்தில் ஒத்துக்கொள்ள வேண்டும். और अगर गलती किए तो जैसा वैसा ही परमेश्वर की समुख में अपनाना है. ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்கணும். परमेश्वर की समुख में माफी मांगना है. தாவீதை போல दाऊद की तरह. மறுபடி மேல் பேச்சு பேசக்கூடாது. और हमें उल्टा जवाब नहीं देना है. ஊசி மெழுகக்கூடாது. उसे हमें அதாவது மற்றவர்கள் மேல அந்த குறைய போடக்கூடாது. यानी कि दूसरों पर दोष नहीं लगाना है. எப்படி ஆதாம் மனைவி மேல போட்டாரோ, जैसे आदम ने अपनी पत्नी पर दोष लगाया அந்த ஏவாளம்மா சர்பத் மேல போட்டாங்களோ, और जैसा हव्वा ने उस सर पर दोष लगाया. உணர்வு இல்ல, एहसास नहीं है. தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார் என்று வேதம் சொல்கிறது. और अपनी गलती को दोष कौन मान लेता है. உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருள் அடைந்தது என்று வேதம் சொல்கிறது. और एहसास न रहने वाला उनका दिल जो है अंधकार छा गई है. நமக்கு உணர்வுள்ள ஆவி வேணும். और हमें एहसास का दिल चाहिए. தாவீது சொல்லுகிறார், எனக்கு உணர்வுள்ள ஆவியை தாரும். दाऊद कहते हैं मुझे एहसास का दिल दीजिए. ஆமென். आमेन. உணர்வுள்ள ஆவி நமக்கு வேணும். நம் பிள்ளைகளை உணர்கிற உணர்வு வேணும். और हमें एहसास का दिल चाहिए. அப்பதான் நம் பாவங்கள் மன்னிக்கப்படும். और तभी हमारी पाप जो क्षमा की जाती है. தவறு செய்துட்டா கர்த்தருடைய சமூகத்துல மன்னிப்பு கேட்க வேண்டியது और அவசியமாய் गलती किए तो परमेश्वर की समुख में हमें माफी मांगना है. ஒத்துக்கொள்ள வேண்டும். मान लेना है. யார் மேலாவது சாக்கு போக்கு போடக்கூடாது. किसी के ऊपर दोष नहीं लगाना है. இவர் ஜனங்கள் செய்த தவறுகளை தன் தலைமையிலே போட்டுக் கொள்கிறார். और ये लोगों की गलती को अपने सिर पर ले लेते हैं. இவர் பாவம் செய்யவில்லை, इन्होंने पाप नहीं किया. எஸ்ரா பாவம் செய்யவில்லை, एज्रा कोई पाप नहीं किए. எஸ்ரா அக்கிரமம் செய்யவில்லை. एज्रा कोई अधर्म नहीं किया. ஆனால் சொல்ல வெட்கி கலங்குகிறேன், लेकिन फिर भी वो कहते हैं कि मैं लज्जित हूँ. வெட்கப்படுறேன். मैं शर्मिंदा हूँ. என் ஜனங்கள் செய்த குற்றத்துக்காக நான் வெட்கப்படுறேன், வேதனைப்படுறேன். मेरे लोगों की गलतियाँ के लिए मैं शर्मिंदा हूँ, मैं दुखी हूँ. எங்க குற்றம் வானம் பரியந்தம் வளர்ந்து வருகிறது. हमारी गलती जो आकाश तक पहुँची है. அதனால நான் வேதனைப்படுறேன்னு சொல்றாரு. इसलिए मैं वेदना उठाता हूँ. எங்கள் பிதாக்கள் நாள் முதல்
இந்நாள் வரைக்கும் நாங்க பெரிய குற்றத்துக்குள்ளாய் இருக்கிறோம். हमारे पिता की समय से लेकर अब तक हम बड़े दोषी हैं। எங்கள் அக்கிரமங்கள் நிமித்தம் நாங்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் ஆசாரியர்களும் இந்நாளில் இருக்கிறது போல और हमारे अपराध के कारण हमारे राजा और हमारे लोग जब ऐसे डाल सकते हैं। அந்நிய தேச ராஜாக்களின் கையிலே பட்டயத்துக்கும் சிறையிருப்புக்கும் கொள்ளைக்கும் வெட்கத்துக்கும் ஒப்பு கொடுக்கப்பட்டோம். अन्य देश के राजा पर इसी प्रकार सौंपे भी गए थे। அல்லேலூயா. தேவ சமூகத்தில் அவர் ஒப்பு கொடுக்கிறார். परमेश्वर की समूह में सौंपते हैं। ஆண்டவரே நாங்கள் இப்படி பாவம் செய்து விட்டோம். परमेश्वर ने ऐसा पाप किया। தேவ சமூகத்துக்கு விரோதமாகவே பாவம் செய்து விட்டோம். परमेश्वर इस समूह में से हमने पाप किया। நமக்கு அப்படிதான் அந்த உணர்வு வேணும். हमें भी ऐसा ही एहसास चाहिए। தவறு செய்த உடனே கர்த்தருடைய பாதத்தில் வந்துவிட வேண்டும். गलती करने के बाद परमेश्वर की समूह में आ ही जाना है। யூதாஸ் தேவனை காட்டிக் கொடுத்தது நிமித்தமாக यूदास परमेश्वर को धोखा देने के कारण தேவனிடத்தில் அவன் மனம் திரும்பவில்லை. वो मन नहीं फिराया। அவரை ஒப்பு கொடுத்த பிற்பாடு அவர் அடிக்கப்படுகிறதையும் அவர் வாதிக்கப்படுகிறதையும் கண்டு குற்றமில்லாதவரை நான் காட்டிக் கொடுத்து விட்டேனே என்று அதற்கு அப்புறமாக மனம் வருந்தினான். और यीशु को जब मारा गया, जब कुचलाया गया, तब यूदास को एहसास होता है कि जो निर्दोष है उसे मैंने दोषी ठहराया। அதற்கு அப்புறமாக அவன் புலம்பினான். उसके बाद वो गिड़गिड़ाता है। அவன் வருத்தமும் புலம்பலும் சேர்ந்து அவனை தற்கொலைக்கு தூண்டினான். और उस दुख और उस गिड़गिड़ाना मिला तो उसे आत्महत्या करने के लिए आगे बढ़ाता है। குற்றமில்லாதவரை நான் காட்டிக் கொடுத்து விட்டேன் என்று சொல்லி அவன் தனக்குள்ளே வேதனை உருவாக ஆரம்பிக்க ஆரம்பித்தான். और वो अपने आप का वेदना होने लग जाता है कि जो निर्दोष है उसे मैंने दोषी ठहराया। அதனால வேதம் சொல்லுது 4 கொண்டு செத்தான். और इसलिए वचन कहता है कि वो लटक कर मर गया था। அல்லேலூயா. அல்லேலூயா. நம் குற்றங்களை கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். और इसलिए हमें हमारी गलती को परमेश्वर के हाथों में सौंपना நம்முடைய है। ஜனத்தாரின் நாம ஜெபிக்க வேண்டும். हमारे लोगों की पाप को भी परमेश्वर की समूह पर सौंपकर प्रार्थना 4 முதல் 14 வசனங்கள் வரை சொல்லப்படுகிறது. என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே, நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராய் இருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களை விட்டு அகன்று போனோம். உமது நாமத்தினாலே எங்கள் ராஜாக்களோடும் எங்கள் பிரபுக்களோடும் எங்கள் பிதாக்களோடும் தேசத்துடைய சகல ஜனங்களோடும் பேசின தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கு செவி கொடாமற் போனோம். செவி கொடுக்கல, நாங்க हमने कान नहीं लगाया, கீழ்ப்படியல. पालन नहीं किए। வேதம் சொல்லுகிறது, वचन कहता है, நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே சொல்லப்படுகிற வார்த்தை, नीति वचन की पुस्तक में कहा गया शब्द, அந்த வசனம்ல அருமையான ஒரு வார்த்தை. நீதிமொழிகளின் புஸ்தகம் नीति वचन की पुस्तक में 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 5वां अध्याय அங்க சொல்லப்படுகிற வார்த்தை कहने वाला शब्द 11ஆம் வசனம் 5:11 சொல்லப்படுகிறது, 5:11 முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும் உருவழிந்து நீ துக்கித்து, ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொடுத்தலை என் மனம் அலட்சிய பண்ணினதே, நான் போதகரின் சொல்லை கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாய்க்காமலும் போனேனே, சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானேனே என்று முறையிடுவாய். அல்லேலூயா. அந்த நாட்களிலே புலம்புவார்களாம். और अंत के समय में तो गिड़गिड़ाओगे। இங்கே தானியேலுடைய ஜெபம் அப்படிதான் இருக்கிறது. दानियेल का प्रार्थना भी इसी प्रकार है, உம்முடைய நியாயங்களை உம்முடைய நீதிகளை விட்டு அகன்று போனோம். तुम्हारा न्याय और तुम आपको हटा दो। உங்க தீர்க்கதரிசிகள் சொன்ன வார்த்தைகளுக்கு நாங்க செவி கொடுக்கல. तुम्हारे नबियों ने जो शब्द का हमने नहीं सुना। தானியேல் தேவ சமூகத்திலே கதறுகிறார். दानियेल परमेश्वर की सभा में चिल्लाते हैं। 14ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆதலால் கர்த்தர் கவனமாய் இருந்து அந்த தீங்கை எங்கள் வரப்பண்ணினார். எங்கள் தேவனாகிய கர்த்தர் தாம் செய்து வருகிற நம்முடைய கிரியைகளில் எல்லாம் நீதியுள்ளவர், நாங்களோ அவருடைய சத்தத்தை செவிகொடாமல் போனோம். ஒப்புக்கொடுக்கிறார். और बाद में सौंपते हैं। அல்லேலூயா. தேவ சமூகத்துல தங்களை ஒப்புக்கொடுக்கிறார். परमेश्वर की समूह में सौंपते हैं। நாங்க தீர்க்கதரிசி சொல்ல கேட்கல, हमने नबियों का आवाज नहीं सुना, போதகரின் சொல்ல கேட்கல, प्रचारक की बात नहीं सुनी, கவனம் இல்லாம போயிட்டோம், और செவிகொடாம हमारा ज्ञान போயிட்டோம், नहीं था, செவிகொடாமல் போயிட்டோம். हमने नहीं सुना, ஆகவே நாங்கள் பாவம் செய்தோம். और इसलिए हमने पाप किया। அல்லேலூயா.
நாம நம்மை உணர்ந்து பார்ப்போமாக. और हम अपने आप को जांच कर देखेंगे। கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து உணர்ந்து பார்ப்போமாக. परमेश्वर के समूह में अपने आप को जांच कर देखेंगे। மத்தேயு புத்தகம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 6:9 சொல்லப்படுகிறது, நீங்கள் ஜெபம் பண்ணிய வேண்டிய விதமாவது என்று சொல்லி பரமண்டலங்களில் இருக்கிற ஜெபத்தை குறித்து நம்முடைய ஆண்டவர் நமக்கு அருமையாய் சொல்லி தந்திருக்கிறார். और मत्ती की 6 अध्याय में परमेश्वर स्वर्गीय प्रार्थना के बारे में अच्छे से कहते हैं। யோவான் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இயேசு அருமையான ஜெபத்தை பிதாவை நோக்கி எடுக்கிறார். யோவாन की 17 अध्याय पहला वचन में परमेश्वर बहुत ही प्यारे प्रार्थना देते हैं। எபேசியர் புத்தகத்துல பவுல் எபேசியர்களுக்காக தேவ சமூகத்துல விண்ணப்பம் பண்ணுகிறதை 3ஆம் அதிகாரம் 14 முதல் 21 வசனங்கள் வரை நாம அதிலே வாசித்து பார்க்கலாம். 14 से लेकर 21 तक इस्रा उसकी प्रार्थना में सुनाई देती है। எபேசியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14 முதல் 21 வசனங்கள் வரை இருக்கிறது. நாம 1-2 வார்த்தைகளை அதிலே நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனாகிய நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவினாலே உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினால உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவின் அன்பின் அகலமும் நீளமும் ஆழம் உயரம் என்னதென்று உணர்ந்து அறிவிக்கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாயும் தேவனுடைய சகல பரிபூரணத்தால் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிக அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களில் மகிமை உண்டாயிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலர் எபேசியருக்காக இந்த ஜெபத்தை करते हैं। ஆமென். நாமளும் அப்படியாக ஜெபம் ஏறெடுப்போமாக. சுத்தமான ஜெபத்தை நாம் ஏறெடுக்க வேண்டும். शुद्ध प्रार्थना हम करें। சுத்தமான ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுக்கிறார். शुद्ध प्रार्थना की वो आवाज सुनते हैं। வாங்க அப்படி எழுந்து நிற்போம். ऐसे हम खड़े हो जाएं। தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். परमेश्वर के समूह में अपने आप को सौंप दें। நீ சுத்தமான ஜெபம் ஜெபித்தால் தேவன் அதை கேட்டு உனக்கு பதில் கொடுப்பார். और शुद्ध प्रार्थना यदि हम करें तो परमेश्वर सुनते हैं। ஹalleluya. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். परमेश्वर का महिमा करेंगे। தேவாதி தேவன் நமக்கு இந்த வார்த்தைகள் கொடுத்ததற்காக நன்றி சொல்லுவோம். प्रभु का प्रभु हमें इस शब्द देने का धन्यवाद देंगे। பரிசுத்த பிதாவே உமக்கு நன்றி கர்த்தாவே. पवित्र पिता आपको धन्यवाद। உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள். आपको को कोடி धन्यवाद। உள்ள பட்டணமா ஒளி கொடுக்கும் தீபமா, அலைமேல் உள்ள பட்டணமா ஒளி கொடுக்கும் தீபமா, பயனுள்ள பாத்திரமா என்னை நீ மாற்றுவே, பயனுள்ள பாத்திரமா என்னை நீ மாற்றுவே, மாற்றுவே என்னை மாற்றுவே, உன் சாயலாய் என்னை மாற்றுவே, மாற்றுவே என்னை மாற்றுவே, உன் சாயலாய் என்னை
எங்களையும் அப்படியா ஜெபத்துல நடத்துவீரா. और हमें भी उसी प्रकार प्रार्थना में चलाइए। எப்படி சாலமோன் ஜெபித்தாரோ, जिस प्रकार सुलेमान प्रार्थना किया, யாக்கோபு எப்படி ஜெபித்தாரோ, जिस प्रकार याकूब प्रार्थना किया, நாங்களும் அதே போல சுத்த ஜெபம் ஏறெடுக்க உதவி செய்யும். इसी प्रकार हम भी शुद्ध प्रार्थना करने के எஸ்ராவை போல एस्रा की तरह பாவங்களை மறைக்காதபடிக்கு அறிக்கையிட்டு செபிக்க உதவி செய்யும். पाप को नाश करते हुए इसे एक और प्रार्थना करने के मदद அப்படி करो। ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதி. खाया गया हरे बच्चों को आशीष करो। இந்த நேரலை மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகளை ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். नए के द्वारा देखने वाले हरे को आशीष करो। தேவ கிருபை அவர் குடும்பங்களில் இருக்கட்டும். அப்பா, परमेश्वर का कृपा उनके परिवार में रहे। என்னுடைய வல்லமை அந்த குடும்பங்களை கிரியை செய்யட்டும். परमेश्वर का सामर्थ्य क्रिया करे। அவங்க குடும்பத்துல இருக்கிற வேலை தொழில் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம் இருக்கும்படியா ஜெபிக்கிறேன். ये परिवार में रहने वाले काम सभी को आशीष करो। கர்த்தருடைய கரம் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கட்டும். परमेश्वर का परिवार को आशीष करे। அப்பாவுக்கு நன்றிகளை நினைக்கிறேன். पिता आपको धन्यवाद देते हैं। இருக்கிற யாவர் மேலும் தேவ கரம் பூர்ணமாய் இருக்கும்படியாக और ஜெபிக்கிறேன். सभी पर आपकी हाथ भरपूर है। வசனத்தை கேட்ட யாவர் மேலும் தேவ கரம் இருக்கும்படியா ஜெபிக்கிறேன். और जिन्होंने हर एक पर आपकी हाथ रखे। நீர் கிரியை செய்யுங்க ஆண்டவரே. हालेलुया करो। நீர் அவர்களோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படி आप நடத்துவீராக. उनके साथ रहकर हर एक दिन पवित्र करके चलाइए। ஆசீர்வதிக்கிறேன். आशीष करता हूँ। உமக்கு துதி மகிமை தருகிறேன். आपकी स्तुति महिमा आराधना देता हूँ। நீ பரிசுத்த நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறேன். ஜெபங்கள் நல்ல பிதாவே. सर्व यीशु मसीह के नाम से प्रार्थना करता हूँ। प्रार्थना से आप प्यारे पिता। ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் हमारे पिता परमेश्वर का कृपा, பிதாவின் அன்பும் पिता का प्रेम, பரிசுத்த ஆவியார் ஐக்கியம் पवित्र आत्मा का सहयोग நம் அனைவரோடு கூட இருந்து சதா காலங்கள் हम இருப்பதாக. सभी के साथ आजकल सदा काल बने रहेंगे। ஆமென்.